பால் த்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிப் ஓகேவா. என்ன தான் நம்ம ஃபோர்ஸாக போட்டாலும் நம்ம கையை விட்டு வழுக்கிடுச்சுன்னா அது நம்ம டார்கெட் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக விழாது ஓகேவா. அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன தான் பவர் இருந்தாலும் போடும்போது கிரிப் ரொம்ப அவசியம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாலை எப்படி கிரிப்பு பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த 3 விரலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 விரலை இப்படி பிடிச்சிட்டு கீழே இருக்க கட்டை வரலாம் சப்போர்ட் பண்ணிங்க ஓகேவா. உள்ளே வச்சு பிடிச்சிங்க டைட்டாக சரியா. ஸ்ட்ராங்காக உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் ஓகேவா. அடுத்த விஷயம் நம்ம ஆக்ஷன் ஓகேவா. பின்னாடி இருந்து இங்கேருந்து எடுத்து இந்த ஆக்ஷனில் போட போகிறோம். போடும்போது நம்ம ஃபோர்ஸாக எவ்வளோ தான் ஃபோர்ஸாக கீழே போட்டாலும் என்ன இருக்கும், எங்கே இருக்கும், எவ்வளோ தான் ஃபோர்ஸாக கீழே அடித்தாலும் எங்கே போகும், கீழே தான் போகும். அப்போது என்ன பண்ணால் ஃபோர்ஸோடு சேர்ந்து ஹைட்டும் கரெக்டாக கொடுக்கணும் ஓகேவா. அப்போ டைரக்ஷனையும் ஃபோர்ஸும் கொடுத்தா தான் டிஸ்டன்ஸை நம்ம கவர் ஆகும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆங்கிரி பேர்ட் கேம் விளையாடுறீங்களா, ஆங்கிரி பேர்ட் கேமு. அந்த ஆங்கிரி பேர்ட் கேமில் ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டுக்கு கரெக்டாக இழுத்த மாதிரி நம்ம அந்த உண்டிகளில் இழுத்த மாதிரி நம்ம ஹைட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது போயிட்டு அந்த இடத்த இடித்து அது கீழே விழும். அதே மாதிரி தான் ஓகேவா. அப்போ ஹைட்டும் ஃபோர்ஸும் கொடுத்தா மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணுற இடத்துல கரெக்டாக பால் போய் விழும் ஓகேவா. பாலை இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சி இங்கேருந்து பின்னாடி எடுத்து இப்படி ஹைட்டாக போட போகிறோம் ஓகேவா. இப்போ டிஸ்டன்ஸ் போயிருந்துச்சா, ஃபஸ்ட்டு கிரிப்பை ஸ்ட்ராங்காக பிடிங்க, கையில் வைங்க, போட பார்க்கலாம். குட். நல்லா புரிஞ்சுங்க. ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஈவெண்ட் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா. ரொம்ப ஈஸியான ஈவெண்ட் இது. இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா. புரியுதுங்களா. 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம், பிசிக்கு 8 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேவா. பெரிய விஷயமா நினச்சா பெரிய விஷயமா இருக்கும், சின்னதாக நினச்சா ஒன்றும் இல்லை, ஒரு 24 மீட்டர் த்ரோ பண்ண போகிறோம் அவ்வளோதான். அதை பெரிய விஷயமா நினைக்கலாம் ஓகேவா. குட். சூப்பர், நல்ல த்ரோ.